மரித்து போன இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர்னால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? முதல் காரியத்தை இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். தூதர் மூலமாய் அந்த ஸ்திரீகளுக்கும் கல்லறைக்கு போன அந்த ஸ்திரீகளுக்கு கிடைக்கப்பட்ட முதல் வாக்கு தத்தம், பயப்படாதிருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 5வது வசனத்துல அந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கள். இன்றைக்கு கூட உங்களுக்கும் அதே ஒரு வார்த்தை. ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. அது வியாதியா இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், தொழில் செய்கிற இடத்துல ஏற்படுகிற சத்துருக்களால் வருகிற விரோதமா இருக்கலாம், அல்லது உலகத்துல நம்ம கேள்விப்படுகிற யுத்தங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து ஒருவேளை பயந்து கொண்டிருக்கலாம். உயிர்த்தெழுந்த இயேசு தருகிற முதல் ஆசீர்வாதம், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிற ஆண்டவர். உயிரோடு எழுந்து விட்டார். அவர் நம்மோடு கூட இருப்பார். உங்கள் கூடவே நடந்து வருவார். எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். God bless you.